Hello friends, welcome to yazrecipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பன்னீர் கிரேவி செஞ்சு பாருங்க. நான் சப்பாத்திக்குலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். panல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இத சாட்டே பண்ணிக்கலாம். பன்னீரோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதும் அது தனியா எடுத்து வச்சிடலாம். பாருங்க பன்னீரோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்ல பன்னீர் கிரேவிக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது இருக்கட்டும். பேன்ல இருக்க எண்ணெயிலே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் லைட்டா பொரியட்டும். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்க ஒரு 5 நிமிஷம் ஆகும். வதங்கட்டும். இப்போ பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்த தயிரை இதோட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. நமக்கு தயிர்லேருந்து தக்காளியிலேருந்து வந்த தண்ணி மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமன்னு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி பன்னீர் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ஒயிட் புலாவுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம yazrecipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.